ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து பல்வேறு வீட்டு உபயோக சாதனங்களின் விலையும் குறைந்துள்ளது. வோல்டாஸ், டைக்கின், கோத்ரெஜ், பானாசோனிக், ஹையர் போன்ற நிறுவனங்கள் விலை குறைப்புக்கான விவரங்களை அறிவித்துள்ளன. ஏசிக்களின் விலை அவற்றின் திறன்களை பொறுத்து 3200 ரூபாய் முதல் விலை குறைக்கப்படுகின்றன. பாத்திரம் கழுவும் டிஷ் வாஷர்களுக்கான விலைகளும் குறைக்கப்பட உள்ளன. ஏசி டிஷ் வாஷர்களுக்கான வரி 28% 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர்களுக்கான ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு இனி ஜிஎஸ்டி வரி செலுத்த தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒருவர் ஆண்டுக்கு 20,000 ரூபாய் காப்பீட்டு பிரீமியம் செலுத்துவதற்கு 3,600 ரூபாய் வரியுடன் சேர்த்து 23,600 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. இனி 20,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதுமானது. அதாவது இதுவரை கட்டிவந்த பிரீமியம் தொகையில் 15% வரை குறைய உள்ளது. காப்பீட்டு செலவுகள் குறைவதால் பலரும் அச்சேவையை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை அமெரிக்கா செல்கிறார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்திருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. முன்னதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்டன் லிஞ்ச் கடந்த 16ஆம் தேதி இந்தியா வந்து வர்த்தகத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நாளை அமெரிக்கா செல்கிறது. மாநில அரசுகள் பணியாளர் ஊதியம், ஓய்வூதியம், வட்டி ஆகியவற்றுக்காக செலவிடும் தொகை 10 ஆண்டுகளில் 2.5 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. 2013-14 ஆண்டுகளில் இம்மூன்றுக்கும் 6,26,849 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்ட நிலையில் 2022-23 இது 15,63,649 கோடியாக அதிகரித்து விட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் அக்டோபர் மாதம் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய உள்ளார். இதுகுறித்து பேசிய கேரள தேவஸ்வம் வாரிய அமைச்சர் VS வாசவன், மாத பூஜைக்காக கோவில் நடை அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என்றார். நிறைவு நாளில் குடியரசுத் தலைவர் தரிசனத்திற்கு வரவுள்ளதாகவும் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த மே மாதமே குடியரசுத் தலைவர் சபரிமலை வருவதாக இருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டது. சபரிமலைக்கு வரும் முதல் குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெறுகிறார். சாதியை உயர்த்தி பிடிப்பது தேச விரோதம் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி வினோத் திவாகர், FIR உள்ளிட்ட காவல்துறையின் ஆவணங்கள், பொதுப்பதிவுகள், மோட்டார் வாகனங்கள் மற்றும் அறிவிப்பு பலகைகளிலிருந்து சாதி குறிப்புகளை நீக்குமாறு உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டார். வழக்குகளில் சாதியை குறிப்பிடுவதை தடை செய்யும் உச்சநீதிமன்ற உத்தரவுகள் இருந்தபோதிலும் உத்தரப்பிரதேச காவல்துறை தொடர்ந்து FIRகளில் சாதியை பதிவு செய்வதாகவும் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். மேலும் சமூகத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ள சாதி அமைப்பை முற்போக்கான கொள்கைகள், வலுவான பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்கள் மற்றும் மாற்றத்தக்க சமூக திட்டங்கள் மூலம் ஒழிக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். இந்தியாவில் தனி விமானங்களில் பயணிக்கும் வழக்கம் அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. திரைப்படங்களிலும் இணையத் தொடர்களிலும் ஆடம்பரத்தை சித்தரிப்பதற்காக தனி விமான பயணங்களை காட்டுவதுண்டு. இந்தியாவில் அது நிஜ வாழ்க்கையிலும் சாத்தியமாகியுள்ளது. தனி விமானத்தில் பயணிக்கும் வாழ்க்கை முறை தற்போது இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. தனி விமான பயணங்கள் குறித்து ஏசியன் ஸ்கை குரூப் நிறுவனம் வெளியிட்டிருக்கும் தகவல் இதை பறைசாற்றுகிறது. அதன்படி சீனாவுடன் போட்டி போடும் அளவிற்கு மிகப்பெரிய தனி விமான சந்தையாகவே இந்தியா உருவெடுத்துள்ளது. 2020 முதல் 2024 ஆண்டுகளுக்கிடையே இந்தியாவில் தனி விமான பயணங்கள் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த காலகட்டங்களில் மாதந்தோறும் 2400 விமான சேவைகள் அளிக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டின் முதல் காலாண்டில் ஆசியா பசிபிக் பகுதியில் அதிக எண்ணிக்கையில் விமான போக்குவரத்து நடந்த 10 வழித்தடங்களில் 5 வழித்தடங்கள் இந்தியாவில்தான் உள்ளன. இந்த 5இல் 4 பயணங்கள்
டெல்லி, பெங்களூரு, ஜாம்நகர் மற்றும் அகமதாபாத் நகரங்களிலிருந்து மும்பையை நோக்கி நடந்துள்ளன. பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலை விமர்சித்து ஐடி ஊழியர் ஒருவர் வெளியிட்டிருந்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ரெட்டிட் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது அலுவலகத்திற்கு செல்ல தினமும் 1.5 மணி நேரம் ஆவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் ஆண்டுக்கு 2.5 மாதங்கள் சாலையில் வீணாவதாகவும் இது உழைப்பிற்கு மறைமுகமாக விதிக்கப்படும் வரி என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இது நகரத்தின் உள்கட்டமைப்பு குறைபாட்டை காட்டுவதாக சிலர் இந்த பதிவுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாலஸ்தீன நாட்டுக்கான அங்கீகாரத்தை பிரிட்டன் இன்று வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பிரிட்டன் இந்த முடிவை எடுத்துள்ளது. காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நெருக்கடி தரும் விதமாகவே பிரிட்டன் இம்முடிவை அறிவிக்க உள்ளது. அண்மையில் லண்டனுக்கு சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்திய பின்பும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் வழங்கும் முடிவை பிரிட்டன் அறிவிக்க உள்ளது. இனப்படுகொலையில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுடன் உறவுகளை துண்டிக்க வலியுறுத்தி கிரீஸ் நாட்டில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏதென்ஸில் உள்ள நாடாளுமன்ற கட்டடம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையில் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தியிருந்தனர். இஸ்ரேலுடனான ராணுவ, வர்த்தக, கலாச்சார உறவுகளை கைவிட வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். நூற்றுக்கணக்கானோர் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல் காசா பகுதி மக்களை கதிகலங்க வைத்துள்ளது. ஏராளமானோரின் வீடுகள் குண்டுவீச்சால் தரைமட்டமாகிவிட்டன. இனியும் அதே இடத்தில் இருந்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று அஞ்சி தெற்கு பகுதிக்கு காசா மக்கள் இடம்பெயர தொடங்கியுள்ளனர். இதற்காக இடிந்து கிடக்கும் வீட்டிலிருந்து கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியேறி வருகின்றனர். புதிய இடத்தில் தங்களின் எதிர்காலம் என்ன என்றும் அவர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஐரோப்பாவில் பல்வேறு நகரங்களில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் மேலும் பல விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகையும் தாமதமானது. விமான செயல்பாடு கட்டமைப்பில் சைபர் தாக்குதல் நடந்ததே இந்த குளறுபடிகளுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இதனால் விமான நிலையங்களில் தானியங்கி வசதிகள் நிறுத்தப்பட்டன. இத்தாக்குதல் நடந்தது எப்படி என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சர்வதேச அளவில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி தாய்லாந்தில் நடைபெற்றது. இதில் அமெரிக்க அழகி மிடோரி மோனட் மிஸ் இன்டர்நேஷனல் குவீன் பட்டத்தை வென்றார். 23 நாடுகளைச் சேர்ந்த திருநங்கைகள் பங்கேற்ற இந்த போட்டியில் கியூபாவைச் சேர்ந்தவருக்கு 2வது இடமும் வியட்நாமைச் சேர்ந்தவருக்கு 3வது இடமும் கிடைத்தன. சமூகத்தில் திருநங்கைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பது அதிகரித்து வருவதாக போட்டி அமைப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஆசிய கோப்பை 2025 கிரிக்கெட் தொடரின் மற்றொரு போட்டிக்கு தயாராக இருக்கிறது இந்தியா, பாகிஸ்தான் அணிகள். துபாய் ஆடுகளத்தில் இவ்விரு அணிகளுக்கு இடையேயான சூப்பர் 4 சுற்று ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. கைக்குலுக்களை தவிர்த்த இந்திய அணி, புறக்கணிக்கப் போவதாக எதிர்த்த பாகிஸ்தான் அணி என சில சர்ச்சைகளை கடந்து ஆசிய கோப்பையின் சூப்பர் 4 சுற்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுகின்றன. இரு நாடுகளிலும் இந்த போட்டி குறித்த எதிர்பார்ப்பு எகிறியிருக்கிறது. தொடக்கப் போட்டியில் பாகிஸ்தானை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியதால் இந்திய அணி பெரும் நம்பிக்கையுடன் களமிறங்குகிறது.
சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் சுப்மன் கில், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா போன்ற வலுவான வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெறுகிறார்கள். பந்துவீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி என நட்சத்திர பந்துவீச்சாளர்களும் அணிக்கு பலம் சேர்க்கிறார்கள். பாகிஸ்தான் அணியை சல்மான் அலி அஹா வழிநடத்துகிறார். சாஹிப் சதா ஃபர்ஹான், முகமது ஹாரிஸ், ஃபக்கர் ஜமான் போன்ற பேட்ஸ்மேன்களும், ஷாஹின் அப்ரிடி, முகமது நவாஸ், அப்ரார் அகமது போன்ற திறமையான பந்துவீச்சாளர்களும் பாகிஸ்தான் அணியில் உள்ளனர். தொடக்க போட்டியில் பெற்ற தோல்விக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் அணி முயற்சிக்கக்கூடும். துபாயில் நடக்கும் இந்த போட்டி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஆசிய கோப்பை, பரமபகை ஆட்டம் 2 என மற்றொரு விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. முதல்வரை நோக்கி எதிர்க்கட்சிகள் வீசும் கணைகள் சட்டமன்ற தேர்தலில் பொய்த்துவிடும் என்று அமைச்சர் சேகர் பாபு பேசியுள்ளார். சபரிமலையில் தமிழக பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவது தொடர்பாக கேரள அரசிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் 5 ஏக்கர் நிலப்பரப்பை நிலக்கல்லிலே கேட்டோம். பக்தர்களுக்கு உண்டான வசதிகளுக்காக பழனியிலே இடத்தை தந்தால் அதை தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். பழனியிலே அதற்குண்டான இடத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் அவரிடத்தில் தெரிவித்தோம். அது சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதையும் விரைந்து முடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு உதவிட வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். காய்ச்ச மரத்தில் தான் கல்லடிப்படும் என்று அந்த காலத்தில் நாவலர் சொல்லுவார்கள். இன்றைக்கு அனைவருக்கும் பிரமிப்பூட்டுகின்ற, அனைவரும் பார்த்து நடுங்குகின்ற, பயப்படுகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சி நாயகனாக இருக்கின்ற முதலமைச்சரை நோக்கி அவர்கள் வீசுகின்ற கணைகள் அத்தனையும் 2026 பொய்த்துவிடும். ராகுல் காந்தி மற்றும் அவரது குடும்பத்தினர்தான் இந்தியாவை பலவீனமாக வைத்திருந்தார்கள் என்று பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் H1B விசா தொடர்பாக வெளியுறவுத்துறை தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். திருத்தப்பட்ட GST வரி வீதத்தின்படி திங்கட்கிழமை முதல் அனைத்து பொருட்களின் விலையும் குறையும் என்று கூறினார். சுதந்திரத்திற்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் கிடைப்பதாகவும் குறிப்பிட்டார். எந்த பொருள் வாங்கினாலும் நமது பைகள் நிரம்ப இருக்க போது, பாக்கெட்டும் நிரம்பியே இருக்க போகுது. ஆக பையும் நிரம்பி, பாக்கெட்டும் நிரம்பி, நம் வாழ்க்கையும் நிரம்பி, மகிழ்ச்சி நிரம்ப போகிறது. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ஏற்றியது என்னைக்குமே இறக்கியது கிடையாது, ஏறிக்கிட்டே தான் போகும். திமுக எழுதி கொடுப்பதைத்தான் தற்போது தாவேகா தலைவர் விஜய் பேசி வருவதாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் வாக்காளர்களை கண்டறிந்து அவர்களை பட்டியலில் இருந்து நீக்கி திமுக வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக கூறினார். காசா தாக்குதலுக்கு எதிர்ப்பு போராட்டம் என்ற பெயரில் பிரகாஷ் ராஜ், சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்கள் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த தேர்தலிலே திமுக ஆட்சி, அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக கோவை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலிலே வாக்கு திருட்டிலே தில்லுமுள்ளு நடவடிக்கையிலே திமுக ஈடுபட்டது.